ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்ய போகிறோம். இப்போ நீங்கள் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உருளைக்கிழங்கு போண்டா செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கேரட், அப்புறம் பீஸ் இதெல்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய், நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு, கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, இதெல்லாம் லைனாக 1 by 1 சேர்த்திக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம காய்கறிகள்லாம் 1 by 1 சேர்த்திக்கலாம். பீஸ், அப்புறம் கேரட், அதோடவே இஞ்சி, பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. வழக்கமாக நம்ம உருளைக்கிழங்கு போண்டோன்னா சும்மா இஞ்சி, பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு, வெங்காயம் இது மட்டும்தான் நம்ம சேர்ப்போம். பட் நீங்கள் இதோட கேரட் அண்ட் பீஸ் இதெல்லாம் சேர்த்து பண்ணி பாருங்கள். டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த காய்கறிகள் நீங்கள் ஃபுல்லாக குக் பண்ண வேண்டாம், சும்மா ஓரளவுக்கு வெந்தால் போதும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம போண்டாவில் உருட்டி போடுறப்ப ஃபுல்லாக குக் ஆயிரும். ஸோ இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான காரம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வேக வச்சுக்கிற உருளைக்கிழங்கை இதோட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க ரொம்ப மசிக்க வேண்டாம், போண்டா நல்லா இருக்காது, முஷி முஷி ஆயிரும். ஸோ அங்கங்கே கிழங்கு தெரியணும். அதோடவே இப்போ இந்த போண்டாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு பிடி கருவேப்பிலை நல்லா பொடியாக நறுக்கினது இதோட சேர்த்துக்கலாம். அதோடவே ஒரு பிடி கொத்தமல்லி தழை அதையும் பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. அவ்வளோதான், நம்ம உருளைக்கிழங்கு போண்டாவுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம மாவு ரெடி பண்ணணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் கடலை மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு பிஞ்சு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
மாவு நல்லா இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ரொம்ப லூஸாகவும் வேண்டாம். நல்லா டிப் பண்ணி போடுற அளவுக்கு இருக்கணும். இப்போ உருளைக்கிழங்கு வந்து உங்களுக்கு எந்த சைஸ் போண்டா தேவையோ அந்த சைஸ்க்கு வந்து நல்லா உருட்டி வச்சுக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கிற மாவில் போட்டு முக்கி எடுத்து டைரெக்டாக அப்படி எண்ணெயில் போட்டுற வேண்டியதுதான். மாவு கரைச்சி ஒரு 5 நிமிஷம் 5 to 10 மினிட்ஸ் வச்சிட்டிங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். போண்டாவை எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா ஒரு குச்சியில் வந்து இல்லை ஒரு ஃபோர்க்கில் அப்படியே பரட்டி விடுங்க. நல்லா 2 சைடும் வேகட்டும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமையும் வரும். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா வந்து எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதாங்க, நம்மளுடைய உருளைக்கிழங்கு போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே போட்டுருங்க. ஸோ ஆயிலெலாம் வந்து அது இழுத்துக்கும். சூப்பரான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதோட வந்து தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி என்ன வேணால் வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். கூடவே வந்து ஒரு டீயும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மின்ட்டி லெமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.